ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு. எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் இடத்துல நீங்களும் போன ஆண்ட்ரூஸ் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். நீங்களும் நானும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறது, அடிமையாக இருக்கிறது ஆண்டவர் ஒரு நாள் விரும்புகிறதில்ல. அவர் எப்படி உயர்ந்தவராக இருக்கிறாரோ அதே போல் அவர் பிள்ளைகளாக நாமும் கூட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். உயர்வான, நான் இப்படி சொல்ல, நீங்கள் உயர்வான பொசிஷனில் இருக்கணும். உங்கள் ரேஞ்சு பெரிய ரேஞ்சாக இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா பிரதர்? கண்டிப்பாக நடக்கும். அவர் சிறுமையான குப்பையிலேருந்து எளிமையான புலிதிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். ஆமேன். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். தேவைப்படல அப்படி ஆண்டவனை உயர்த்தி ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்குமா. கண்மலை அப்படின்னா உயர்ந்த ஒரு மலை. தேவப்பிள்ளையில் அந்த அரண்கள் எப்படி இருக்குமா? நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவர் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது தெய்வ பிள்ளையில நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டீங்க. ஆமென். இதை நம்புறீங்களா? அது விசுவாசிங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை ஒன்றிலும் குறைவுள்ளனா வைக்க மாட்டேன். ஆமென். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும். என்ன நன்மைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய அப்பத்தை, உங்களுடைய தண்ணீரை அவர் நிச்சயம் கொடுப்பேன்னு சொல்ல, நிச்சயம் அவர் கொடுப்பார். அவர் ஒரு நாளும் அவர் பொய் உரையாத தேவன். ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதே உபாகம் புஸ்தகம் 32 அதிகாரம் 13 வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயல்களின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளவு அழகா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினா. இப்போ ஆண்டவனை உயர்த்திட்டார். உயர்ந்த ஸ்தானங்களை வச்சுட்டு என்ன சொல்லனா, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தாராம். ஆமென். தேவைப்படல. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது சாதாரணமாக இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னல, ஒன்றிலும் குறைவில்லாமல் அற்புதமாக இவங்களை நடத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வயலில் விளையும் பலனை அவனுக்கு பூசிக்க கொடுத்தாராம். கண்மலை தேனையும் கற்பாரதோட எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமே. கண்மலை தீனி பெஸ்ட் அதுதான். ஆமே. தேனையும் கற்பாறைகளையும் எண்ணெயும் உங்களுக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லுகிறேன். அப்போது ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது, அவனை உயரமான ஸ்தலங்களில் வைப்பேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற காரியம் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போல் ஆமென், எண்ணெயை தேனை ஆமென் ஆண்டவர் உங்களை அப்பத்தை புசிப்பது விளைவின் பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கனப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. எதில் நீங்கள் குறைவுபட்டிருக்கீங்களோ அது கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய பணம், எந்த காரியமாக தெய்வ பிள்ளையில் அது உங்களுக்கு கொடுத்து என்ன செய்ய போகிறேன்னா அதை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வித்து உங்களை உயர்ந்த இடத்துல நடக்க பண்ண போகிறார். இன்னிலிருந்தும் ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு. சோர்ந்து போகாதீங்க. அந்த உயரை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அன்றரை உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்க பண்ணுகிற கர்த்தர் அப்பா, அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும், தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் சொன்ன போல. ஆமாப்பா, வயலின் பலனை கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரே, சோத்திரிக்கிற கண்மலை தேனியை கொடுக்கிற கர்த்தர், கற்பாறையில் எண்ணெயை வரவழைக்கிற கர்த்தர். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தில் கைக்குடி வரட்டுங்கப்பா, வரட்டும். அவள் அப்படியே ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்றைக்கு அது வருவதாக. இன்றைக்கு இது அன்ற அவங்க கைக்கு வரட்டும். அன்ற ஆசீர்வதிங்கப்பா.
நீங்கள் அற்புதங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தோம். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புடுகிறேன். இயேசு உங்கள் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். அவங்க அப்பா உங்களுக்கு வந்தது. தைரியமாக போங்க. God bless you.